அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு கடக ராசியில் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களாக நீங்கள் உங்களுக்கான தகவல் தான் இது. அதற்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுவதற்கு எனக்கு வாய்ப்புகளை அளிக்கும். சரி, முதல்ல பார்க்க போனாக்கா இந்த 5, 14, 23 சரி, 5ஆம் தேதி பிறந்தவர்கள் புதனுடைய ஆதித்யம் பெற்றவர்கள் 5 ஒரே ஒரு 5 அப்படின்னும் போது இவங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, அதற்கு முன்னாடி கடக ராசியில் பிறந்தவர்களோட வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப சிறந்த வெற்றி வாழ்க்கை. ஆனால் இவங்க நிறைய போராடி ஜெயிக்க வேண்டிய எண்ணங்கள் சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னு சொன்னாக்கா, கடக ராசி சந்திரன் ஒரு தாய் எப்படி மற்றவங்களோட சூழ்நிலைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாய் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தாயினால் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த குடும்பத்தை சரியாக வழி நடத்தக்கூடிய பொறுப்பு எப்படி இவங்களுக்கு வருகிறதோ அதுபோலவே தான் இந்த கடக ராசியும் சரி, இவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக வெற்றியாக நடத்த முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, இதில் 5வது எண் புதனுடைய எண் சேரும்போது இவங்களுக்கு நல்ல கல்வித்திறன், ஆற்றல், வாழ்க்கையில் வெற்றி, மேலும் குடும்ப சூழ்நிலையும் சிறந்த ஒரு வெற்றியாக இருக்கும். இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு பேர் புகழ் அமையும். இவங்களுடைய தனி ஆற்றல் என்பது அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு வேலையும் இப்போ இவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அந்த நிறுவனத்தில் இவங்க இவங்களோட சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாமல் அதிகமாக ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 14. இந்த 14 என்னன்னாக்கா, ஒன்றும் ராகுவும் சேர்வதனால், அதாவது சூரியனும் ராகுவும் சேர்வதனால இங்கே ரெண்டுமே அதீத சக்தி என்றே சொல்லணும். அப்படி சொல்லும் போது இவங்களுடைய ஆற்றல் தனி ஆற்றல், இவங்களோட வெற்றி தனி வெற்றின்னு தான் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் போராடி வெற்றி அடையணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெற்றிக்காக போராடுவார்கள். மற்றவர்களை சார்ந்து வாழ மாட்டார்கள். தான் என்ற வெற்றியும் தானாகவே எல்லா விஷயத்தையும் இவங்க சாதிக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது 23 இவங்களோட தனி ஆற்றல். ஏன்னு சொன்னாக்கா, சந்திரனும் குருவும் ஒன்றாக சேர்வதனால் இவங்க பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இவங்களோட வாழ்க்கையில் வெற்றி அதிகமாகவே இருக்கும். போராடி வெற்றி அடையணும், தீராத வெற்றி ஆசை கொண்டவர்கள் எவ்வளோ வெற்றி அடைந்தாலும் மேலும் மேலும் ஒருபடி மேலே சென்று இன்னும் ஏதாவது வெற்றியை அடைவோமா அப்படின்ற ஒரு முயற்சி இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஸோ என்றைக்குமே நான் செய்துட்டேன், நான் சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. மேலும் மேலும் ஏதாவது சாதிக்கணும், படிக்கணும், வெற்றி அடையணுன்ற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்து மேல் ரொம்ப அக்கறை கொள்ளக்கூடியவர்கள். தன் குடும்பத்துக்காக ரொம்ப நேரத்தை செலவு செய்து உழைத்து சம்பாதித்து கொடுத்து தன்னோட குழந்தைகளோட கல்வி தரத்தை உயர்த்தணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு கணவன் மனைவி மேல் ரொம்ப பாசம், அன்பு அதிகமாக இருக்கும். வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இருந்த போதும் இவங்களோட துணையாக வரக்கூடியவங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். என்று சொன்னால் அவங்களுக்காக தன்னோட வாழ்க்கை பாதியை அர்ப்பணிக்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னோடைய வெற்றி குறைவாக இருந்தாலும் தன் கணவன் அல்லது மனைவி அவங்களோட வெற்றிக்காக அதிகமாக போராடக்கூடியவர்கள். அவங்களோட வெற்றியை அதிகரித்து கொடுப்பதற்காக நிறைய விஷயங்களை இழக்கக்கூடியவர்கள். பணம் பொன் பொருளாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் அல்லது மனைவியோட வெற்றிக்காகவே இவங்க அதிகமாக போராடுவாங்க. மொத்தத்தில் 5, 14, 23 பிறந்தவர்கள் நல்ல ஒரு அன்பும் பண்பும் பாசமுடையவர்கள். மற்றவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.